ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, சுகுணாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோ ஸ்பீடில் 1/2 HP ஒரு பம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. அதாவது மோட்ரு வந்து ஓடலை, ஒரே ஹம்மிங் சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பம்ப் பக்கம் பிரித்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பம்பை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரீ பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பம்போட நேம் பிளேட்டை பற்றி ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணுறேங்க. ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா 1/2 HP, மேக்ஸிமம் கரண்ட்டு 3 ஆம்பியர். அதாவது ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1400 RPM, 1420 போட்டிருக்கு. நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 2800 RPM உள்ள மோட்டர் தான் வாங்குவோம். இது வந்து ஸ்லோ ஸ்பீடு ஹை செக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா SM050NT. பைப் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இது ரெண்டுமே செக்ஷனு இது வந்து செக்ஷனு, இது வந்து டெலிவரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டார்டிங்கு, ஒன்று வந்து ரன்னிங்கு. ஸோ இதில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 40க்கு 60 MFT 275 வோல்டேஜ். ரன்னிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 15 MFT 440 வோல்டேஜ். இதில் ஹெட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 23. அதாவது 5 மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நம்ம 5 மீட்டர் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் 23 மீட்டரில் நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. அதாவது நம்ம 5 மீட்டரில் வரும்போது 3250 லிட்டர் வந்து நம்ம டிஸ்சார்ஜாக கிடைக்கும். ஸோ அதே 23 மீட்டரில் நம்ம ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 1350 லிட்டர் வந்து 1 மணி நேரத்துக்கு டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐ செக்ஷன் பம்ப்பு, அதாவது வி டைப் பம்ப் அப்படிம்பாங்க, இல்லைனா டிஎம்எஸ் பம்ப் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த பம்ப்பு மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து டைரெக்டாக கார்பரேஷன்லேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கோ, இல்லை நம்ம ஒரு கிணத்துலேருந்து தண்ணி வந்து எடுக்கணும், நம்ம வந்து மேலே வச்சுருக்க மோட்ரு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அதுக்காக வந்து நம்ம இந்த மோட்ரு யூஸ் பண்ணலாங்க. இந்த மோட்டரோட ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சக்ஷனோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். எல்லா மோட்டரும் 20 மீட்ரு வந்து 20 அடி வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, இது மட்டும் உங்களுக்கு 27 அடி கெப்பாசிட்டியாக இருக்கும். ஸோ 27 அடியிலையும் உங்களுக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு பம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பு. ஸோ இது வரைக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.